இனிமே 2 பேரும் அங்க போய் பாருங்க, பேசிக்கிறேன். ஆமாம்மா. நாங்க ஒன்றும் போகலம்மா. அவனாக தான் கூப்பிட்டான். அவங்கள கூப்பிட்டா என்கிட்ட கூட சொல்லாமையே போவீங்களா? ஆ இன்னைக்கு வரட்டும் உங்க டாடி, அப்புறம் பேசிக்கிறேன் உங்கள. ம் டாடிக்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கம்மா. தம்பி, இது என்ன பழக்கம்? சாரி. உங்களை சொல்லி தப்பில்ல. உங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாரு பத்தியா உங்க டாடி, அவரை சொல்லணும். என்ன? நாங்கள் மட்டும்தான் வச்சோம்மா. எல்லாரும் தான் வச்சாங்க. எல்லாரும் தான் வெடிச்சாங்க கண்ணா. ஆனா அந்த ஆன்ட்டி யார சொன்னாங்க? உங்களை தானே சொன்னாங்க. நாங்கள் வேணா இனிமேலே கிரவுண்டில் போய் வெடிக்கும். ஒன்றும் தேவையில்லைங்க சார். நீங்கள் பட்டாசு வெடிக்கணுமா வேண்டாமான்னு உங்கள் டாடி வரட்டும், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மம்மி. இங்கேடா தம்பி. சரி, ஆம்பளை பையனை பெற்றிருக்கோம். பாசி வளையல் கொலுசுன்னு எதுவும் போட்டு தான் அழகு பார்க்க முடியல. அதனால நீயும் எதுவும் கேட்கறது இல்ல. சரி, வருஷத்துக்கு ஒருக்கா தானே, பட்டாசு தானேன்னு கொஞ்சம் போல ஒரு சங்கு சக்கரமும் கம்பி மத்தாப்பு புஷ்பானம்னு வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி ஒரு இடம் இழுத்து வச்சிருக்கீங்க. ஆ மம்மி, நாங்கள் ஒன்றும் பட்டு 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 வேடிக்கைமே அதெல்லாம் வெடிக்கலாம். இதுதானே வெடிச்சோம். பரத்தாங்கம், டாடி வரட்டும், நான் பேசிட்டு சொல்கிறேன். ஆ இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு. அப்போ பட்டாசு தர மாட்டியா? ராஜா பையா, அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. உங்கள் டாடி வரட்டும், நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தாரேன்னு சொல்கிறேன்ல. தம்பி மாத்தாப்புக்கு இந்த கொடுமை. கொடுமை பண்ணுறாங்களா இவனை? கொடுமை. மம்மி. தம்பி, ராஜியெல்லாம் அமைதியாக இருக்கான். நீ தான். சரி சரி, சாரி. மம்மி கம்பேர் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுறேன். நீங்கள் பட்டாசு கேட்கும் நான் என்ன சொல்லி வாங்கி கொடுத்தேன்? மம்மியோ டாடியோ கூட இருக்கும்போது தான் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி தானே வாங்கி கொடுத்தேன். அப்படியே நாங்கள் 2 பேரும் இல்லாதப்ப எடுத்து வெடிச்சிங்க. ஆ ஐயோ, போச்சு போச்சு. நீ இதுக்கு மேலே தனியாக பூச்சி வைப்பாங்களே 2 பேரும். சேகர், அமைதியை சாப்பிட்டு போய் படுத்துருடா. தம்பி, ம் சாப்பிட்டு போய் பேசாம படு. ம் வானே. நான் வரது இருக்கட்டும். என்ன அந்த சைடு வீட்டுக்காரங்க கூட ஒரே சண்டையாம்மா? போச்சு போச்சு. அத்தைக்காரி காது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் அவள் போட்டு கொடுத்துருப்பா. யார் சொன்னா? யார் சொல்லணும்? உங்க மதனி தான் சொன்னா. ம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு அப்படி கற்றுக்கிட்டீங்க? இவங்க 2 பேரும் பட்டாசு வச்சாங்களாம். ஊர் உலகமே நம்ம பிரியாணிக்கு வெடிக்குது. இது என்ன பெரிய அதிசயமா? அதான் அந்த இவங்க அம்மாக்கு 2வது குழந்தைக்கு 2.5 வயசு ஆச்சுல, அவ தூங்கிட்டு இருக்கான், அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கான். யுவாவா? அதானே, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் விளையாட வருதே. ஆமாம்மா. அதோட தங்கச்சிக்கு தான் 2.5 வயசு ஆச்சுல. சரி, அதான் 2.5 வயசு ஆயிடுச்சுல. பச்சை குழந்தை ஒன்றும் இல்லையே. அப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டில் வெடிக்கலினாலும் தெருவில் வேற யாராவது வெடிக்கத்தான் போகிறாங்க. அதுக்கு இங்கே நம்ம வீட்டில் வெடிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பட்டாசு வாங்கி தரல. கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் புஷ்வானம் அதான் வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கே அப்படிங்கிறா. அதுக்கு எதுக்கு தேவையில்லாத நியாயமெல்லாம் பேசுனீங்களா? ஆமாம், நான் ஒன்றும் பேசலை, அது அவள் பேசினது. அவளுக்கே நீ கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து எரிஞ்சிட்டு கிடக்கு. இல்லை ஏன் உனக்கு? இங்காரண்ணே, அடுத்தவங்க வயிறு எறிகிறாங்க அப்படிங்கிறக்காக என் வாழ்க்கையை நான் வாழாமல் இருக்க முடியாது, சரியா? முதல்ல அவங்க மூத்த பையன் தான், அந்த யுவா தான் வந்து விளையாட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம பசங்க கிட்ட அந்த அளவுக்கு பட்டாசு கிடையாது. அவனோட பட்டாசை எடுத்துகிட்டு வந்து அவனாக தான் வெடிச்சிருக்கான். வெடிச்சது அவங்க பையன். சண்டைக்கு வந்தது உன் கூடயா? ஆமாம். இவங்க 2 பேரும் பண்ண ஒரே தப்பு, அவன் கூப்பிட்டான் அப்படிங்கிறக்காக கூட போனது மட்டும்தான். நம்ம பட்டாசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஆனால் வெடிக்க கிடையாது. இவங்க அதை அங்கே வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸில். அதை பார்த்துக்கிட்டு இவங்க தான் வெடிச்சாங்கன்னு வந்து பம்புக்கு நின்னா, அதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசினா. கரெக்டாக நானும் கிளினிக்லேருந்து வந்தேன். இவன் பேச பேச எனக்கு கடுப்பாயிடுச்சு. நானும் அப்புறம் பேசத்தான் செஞ்சேன். என்ன பண்ணுறது, ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருந்தால் தலை மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு நான் அவள் பேசுறான்னு நீ அவள் எவ்வளோக்கு இறங்கி பேசுவியா? பேசுனதே தேவையில்லாமல் பேசுனது. அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. பசங்க மேலே தண்ணியை கொண்டாந்து ஊற்ற வரா, பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஏதோ ஊதுபத்தியும் அது எதுன்னு வச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு வந்து சூடு வைக்க வரா. அப்புறம் எனக்கு கோவம் வராதா? என்னது
பசங்களுக்கு சூடு வச்சாளா? வைக்கல, வைக்கிறதுக்கு வந்தா ஓங்கி 4 விட்டுட்டேன். ஹம். இவங்கள தனியா விட்டுட்டு போகாதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இல்ல அங்க கொண்டு வந்து விடு அப்படின்னாலும் அதையும் கேட்க மாட்டேன். ஏன் நாங்க 2 பேரும் இல்லாமையா இருக்கோம்? பிசினஸ் பண்ணாலும் அவர் அப்பப்ப வீட்ல வந்து பாத்துக்கிறாருல்ல. நானும் பகல்ல ஒரு 2, 3 மணி நேரம் கிளினிக் போறேன். மறுபடியும் ஈவினிங் 6 o'clock மேல தானே போறேன். அப்ப அவரே தானே பாத்துக்கிறாரு. அப்புறம் என்ன? ஏதோ ஒரு நாள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா கூட அங்க கொண்டு வந்து விடலாம். அதுக்கு கூட அண்ணி இன்டைரக்டா உன்னை ஏதாவது பேசத்தான் செய்வாங்க. எதுக்கு தேவையில்லாம பெத்துக்கு தெரிஞ்ச அவளுக்கு காத்துக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க சுமையா அவங்க தான் அன்னை சுமக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், பசங்க மேலேயும் எந்த தப்பும் இல்லைங்கிற. ஆனா அவ வேணுன்ட்டே வம்புக்கே தானே வர ஊருட்டுருப்போம். ஹம், நீ அதுக்கு என்ன பண்றது? இனி இவங்க அப்பாவுக்கு வேற தெரியாது. நீ அதுக்கு வேற வந்து என்னங்கிறாரோ தெரியல. நீ மச்சாங்கிட்ட எல்லாம் சொல்லாத. கோவப்பட்டு பிள்ளைகளை அடிச்சுப்புட்டா என்ன பண்றது? அதுக்கு இங்காரு பத்மா, ஆத்திர அவசரத்துக்கு அக்கம் பக்கத்துல 4 பேர் வேணும், சரியா? அதுவும் இல்லாம நம்ம வேற ஊர்ல இருந்து இங்க வந்து இருக்கிறோம். கண்டிப்பா அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாம இங்க இருக்க முடியாது. சரிதான் அண்ணே. நாங்க பாட்டுக்கு நாங்க தானே இருக்கோம். வம்பு தானா தானே வருது. அதுக்கு என்ன பண்றது? அவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் கட்டாம மாப்பிள்ளை உன்னை கட்டிக்கிட்டாரு. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம உன்னை மேலே படிக்க வச்சு நல்ல ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வந்துட்டாரு. குழந்தையும் ஆயிடுச்சு, வீடு வாசல் வாங்கி 2 பேரும் பாடுபட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறீங்கன்னு அவளுக்கு வயிறு எரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ ஏன் சொல்லு. அந்த மனுஷன் என்னதான் என்னை படிக்க வச்சாலும் இது வரைக்கும் நான் சம்பாதிக்கிறதுல ஒத்த பைசா வாங்குறாரா? இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ உங்கிட்டயோ அப்பா அம்மாட்டியோ பைசா வாங்கியிருப்பாரா? ம் கல்யாணத்துக்கே ஒன்றும் பண்ணல. அவரே புடவை எடுத்து கொடுத்து அந்த புடவையை கட்டி நீ பாட்டுக்கு வந்துட்ட. ஆ, அப்ப அப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட்டையும் நான் பண்ணணும் இல்ல. அவருக்காக பண்றனோ இல்லையோ, நான் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு படிச்சிருக்கேன். அப்ப அதுக்கான வேலையை நான் பார்த்து தானே ஆகணும். சரி பத்மா. இங்காரண்ணே, உனக்கு எப்படி அப்பா அம்மாவையும் என்னையும் பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. என்னையும் தானே அப்பா அம்மா பெற்றாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் இல்ல. அப்ப அதுக்கு நான் சம்பாதிச்சா தானே ஆகும். ஒவ்வொரு தடவையும் போய் இவங்க அப்பாட்ட நிற்க முடியுமா? அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ உன்னோட வாழ்க்கை என்னமோ குடும்பம் என்னமோ அதை பாரு. நானா செய்கிறனோ இல்லையோ, கண்டிப்பாக இவரே செய்யவும் சொல்வார். நான் செய்யலைனாலும் இவராகவே செய்வார். அது உனக்கே தெரியும். அப்படியெல்லாம் இருந்தாலும் ம், உனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ட்டு நீ வேலைக்கு போயிட்டு இப்போ இவ மாதிரி ஒரு சாக்கடைக்கிட்டையெல்லாம் எதுக்கு பல்லு விழுந்துட்டு கிடக்க? அதனால தான் சொல்கிறேன். நீயே சொல்லிட்ட சாக்கடைன்னு. அப்புறம் அவளை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? வீணுட்டே வம்புக்கு வராளா? அவனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். என்னால் முடிஞ்சது நானும் பண்ணுறேன். அவ்வளோதான். கடவுள் யார் பக்கம் நின்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு கவலை இல்லை ஆத்தா, எனக்கு கவலை இருக்கு. இங்கேண்ணே, அவங்க வீட்டு பிள்ளைய இவர் கட்டலை அப்படின்னா அந்த அம்மா வந்து அதைய இவர்கிட்ட கேட்கணும். அதை விட்டு போட்டு அதான் மென்டல் கணக்கா சைக்கோ கணக்கா எப்போ பாரு எங்கூட வம்புக்கு நின்றுட்டு இருக்குன்னா நீ அவளை பற்றி நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை நினச்சி பயந்துட்டு பதறிட்டு கிடக்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? உன்னை கட்டி மாப்பிள்ளை நல்லா வராருன்னு அவளுக்கு வயிறு எரியுது. அந்த வயிற்றுச்சில் உங்கள் 2 பேர்த்து கோயில் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது சொல்லு? அதனால தான். ம், அப்போ ஒன்று பண்ணு. நான் வேணா டைவர்ஸ் பண்ணிடுறேன். நீ வேணா அவங்க வீட்டு பிள்ளைய உன் மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுக்கோ. என்ன பேசுகிற நீ? அப்புறம் என்ன பேசணுங்கிற? உன் மாப்பிள்ளை என்ன கட்டின பின்னாடி தான் நல்லா வசதியாக நல்ல வாழ்க்கை வாழ்றாராக்கும். இல்லை, ஏற்கனவே அவர் பணக்காரர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் 2 பேர் பாடுபடுறாங்கன்னா அதுக்கேற்ற செலவு இல்லையா என்ன வீட்டில் சொல்லு. அவனை ஹாஸ்டலில் விட்டுருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் படிக்க வைக்கணும். அதுக்கு தான். என்ன அதுக்கு தான்? அப்படி பார்த்தா தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடியே எத்தனை ஹாஸ்பிட்டல் செலவு. அதையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. பத்மா, யாரண்ணே, இவரோட வாழ்க்கை ஒன்றும் என்னால் உயரல, சரியா? இன்னும் சொல்லப்போனா தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் இன்னுமே கஷ்டம்தான் பட்டுட்டு இருந்தாரு. இப்போதான் ஏதோ ஒரு அளவுக்கு நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் சரிதான் பத்மா. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா. அவங்க வீட்டு ஆளுங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. குழந்தைன்னு வந்துட்டா அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே தான் பொறுப்பு இருக்கு. அது என் புருஷனுக்கு தெரியுது. ஆனால் நான் கிளினிக் போகும்போது அவர் வெளியே போகும்போது நானும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம். அது அவங்க புருஷனுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் உட்காந்து பேசணும். சீனி பொண்டாட்டி அப்படி வச்சுக்கிறான் இப்படி வச்சுக்கிறான்னு எதுக்கு முதுகு பின்னாடி பேசணும்? அது முன்னாடியே பேச வேண்டியது தானே. நீ இப்படி பேசு. என்ன அவங்களுக்கு என்னடானா அவங்க பிள்ளைய கட்டி கொடுத்துருந்தா உன்ன மாதிரியே அவங்க பிள்ளையும் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு
இல்லை, தெரியும் தான் கேட்கேன். இன்னும் நாங்கள் கீழே போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவருக்கோ எனக்கோ உடம்பு முடியாமல் எந்திரிக்க முடியாமல் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பத்மா, இங்கே பாரு அண்ணே, ஏற்கனவே குழந்தை இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்போ கூட உன்னை தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுச்சு. உன்னை பறி கொடுத்துட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்படணும்னு நினச்சா நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? ஷபா, இவன் மட்டும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்கிறாளா, புரியாத மாதிரியே பேசுறாளா, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இவங்க புருஷன் பொண்டாட்டி இவங்க பிள்ளைக்கு சம்பாதிச்சு செலவு பண்ணா எதுக்கு எல்லாரும் பொறாமப்பட போறாங்க? ஆ, அடுத்தவங்க பசங்களையெல்லாம் கூட்டு ஊட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் வயிறு எரியத்தான் செய்யும். அடுத்தவங்க பசங்களுக்கு செய்யறாங்க, நம்ம பசங்களுக்கு செய்யறது இல்லை அப்படின்னு. அது சொன்ன விளங்குதா இவளுக்கு? சேகர் பிறந்தோடனே சொன்னேன் நம்ம பெரியவனா அப்படியே கழட்டி விட்டுருங்கன்னு, அதையும் கேட்கல. சரி, நம்ம தான் உன்னை போட்டு தள்ளிட்டோமே, நீ இவனை போட்டு தர்றது ஈஸின்னு நினச்சா அதுக்கும் இடைஞ்சலா வந்து இவனை கூட்டியாந்து வீட்டில் வச்சிருக்கிறா. இவ பண்றதெல்லாம் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ இல்லையோ, எனக்கு இடைஞ்சலா இருக்கு. இதை எப்படித்தான் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பெரியவனாவது ஹாஸ்டல்ல இருக்கிறான், இந்த சேகருக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்குது. ஆனா இவன் இருக்கான் பாரு, இவங்களோடயே ஒட்டி திரியிறான். எப்படிதான் முடிச்சு கட்டுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லையே இவன் கதையும் முடிச்சிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். அதை விட்டு போட்டு இவன் ஒருத்தன் தானே பிள்ளை இவன் தலையில கட்டி சொத்தையெல்லாம் வாங்கிடலாம் நான் நினைச்சேன். அந்த கதையும் நடக்க மாட்டேங்குது. இப்போ போக போக பார்த்தா 3 பேத்துக்கு தான் பங்கு பிரிப்பாங்களா, இனி இனி வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சேர்த்து பங்கு பிரிப்பாங்களா என்னன்னே தெரியல. இவங்க மேல பொறாமப்பட்டு என்ன பண்றது? கொஞ்சிக்கிட்டு அந்யுன்யமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா சண்டை போட்டுக்கிறது இல்ல. 2 பேர்த்தையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நடந்துக்கிறாங்க. அதனாலேயே தான் மகாலட்சுமி இவங்க கையிலேயே வந்து உட்காந்துக்கிறா. நம்ம கைக்கெல்லாம் வரவே மாட்டா போல இருக்கு. என்ன பண்றது? எனக்கு வந்து வாச்ச ராஜஸ்ரீ அப்படி. அண்ணே, ஆ, உட்கார் அண்ணே, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவன் ஏதாவது செய்வா. நீ ஏன் இன்னாத்தி கூட்டிட்டு கிடக்க? அவர் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரா, சரின்னு இங்கேயே செஞ்சேன். சும்மா புலாவ் மாதிரி வச்சுட்டு சிக்கன் கிரேவி ஆட்டத்தான். சாப்பிட்டே கொஞ்சம். வந்துருவாரா இல்லை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போட்டா? இல்லை, வந்தாரேனாரு. பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்கும் ஆள் வருவாங்க, அதான் நானும் இங்கே வந்தேன். இல்லைன்னா வந்தோடனே கூட்டிகிட்டு கிளம்பியிருப்பேன். ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கியா? நான் வேணா வர வரைக்கும் இருக்கேன் இல்லைனா? ஆ, இரு. எங்கேயோ பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் இவனுக்கெல்லாம் வந்த வாழ பாருங்க ஐயா. இவனை சொல்லி தப்பில்லை, எங்களோட பிறந்திருக்கு பாரு, அவளை சொல்லணும். குழந்தை ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அப்படி இருந்து அடங்காம அங்கேயும் இங்கேயும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை பெற்றுக்கிட்டான். சரி, ஒன்று இருக்கட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல, ஒன்றை முதல்ல முடிச்சிருவோன்னு ஒன்றை முடிச்சு கட்டினேன். இப்போ இவனை முடிச்சு கட்டுறதுக்குள்ளேயே உயிர்த்தின தத்து எடுத்துட்டு வந்து நிற்கா. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அடுத்த மொழியெல்லாம் தத்து எடுக்கா. 10-12 வருஷம் மேல குழந்தை இல்லாம இருந்தா. ஒரு நாளாவது என் பிள்ளைய தத்து எடுத்துப்பாளா? சிவனேன்னு அதை பண்ணியிருந்தா நான் ஏன் இவளுக்கு இத்தனை வேலைத்தனம் பண்ண போறேன்? அதுவும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. சரி, யாரோ வெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் நல்லா செய்கிறேன், உங்களுக்கு செய்கிறேன்னு செய்கிறாளா? செய்யறதில்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவங்களுக்கு செய்கிற அளவுக்கு செய்யறது இல்லையே. தம்பி சேகரு, இங்க மாமாட்ட வாயா. இல்லை, நானா? ஏண்டி தங்கம்? சும்மா. பத்துமா அடிச்சாளா? திட்டாளா? வரட்டும், நான் அவளை திட்டுறேன். அம்மா. சரிடா தங்கம், இப்போ உனக்கு என்ன பட்டாசு தானே வெடிக்கணும்? நாளைக்கு மாமா அங்கே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கே வந்து தம்பி பட்டாசு வெடிப்பீங்களா? மாமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவேனா? வேணாம். ஏன், மாமா எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? வேணாம். மாமா ட்ரெஸ் எடுத்து தரேன், பட்டாசு வாங்கி தரேன். வேணாம், மம்மி வையும். நான் பார்த்துக்கிட்டு பேசுறேன். வேணாம். பையன் அவளுக்கு மேல அறிவா இருக்கே. சாப்பிடண்ணே, ஏதாவது என்ன கேளுண்ணே. போதும் போதும், நாட்டுக்கு யார் சாப்பிட்றா? சரி சாப்பிடு. என்ன பையன் வளர்த்தி வச்சிருக்கேன் நீங்க? ஏண்ணே, தம்பி என்ன சொன்னா? எங்களோட எங்க வீட்டுக்கு வா அப்படி சொன்னேன், வரமாட்டீங்க. அது நான் இல்லாமல் எங்கேயும் வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த பையன் வீட்டுக்கு போனா? அது இங்கே தான், ஆப்போசிட் வீடு. நானும் அவன் தாய்மாமன் தானோ. எங்கள் வீட்டுக்கு வா, அங்கே வந்து பட்டாசு வச்சுட்டு இரு, துணிமணி எடுத்தாரேன், பட்டாசு வாங்கி தரேன்னு சொல்கிறேன். வேண்டா அப்படிங்க. ஏற்கனவே எடுத்ததெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு போடாமல் வச்சிருந்தெல்லாம் இருக்கு.
அதே பார்த்து போட்டு விட்டுக்கலாம். எப்படி அவங்க அப்பா எடுக்காமையா வருவார்? எடுத்துட்டு தான் வருவார். ம் நானே பசங்களை கூப்பிட்டு போனால் தான் அவனுக்கு தெரியும். அதை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா அவன் வரமாட்டேங்க. அதெல்லாம் எங்கேயும் நகராதண்ணே. அப்படியே வளர்த்தாச்சு. விட்டுற வேண்டியதா நீ. ஆறு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தானே. சரி, அப்போ வந்து கூப்பிட்டு போ. அவன் தான் வெள்ளைங்கிறானல்லோ. நீ சொல்லு. தாத்தா பாட்டிக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கும்டா. போயிட்டு வா. அத்தை பிள்ளைகளோட போய் விளையாடிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வான்னு சொல்லாமல்ல. நீ அதை சொல்ல மாட்ற. ம். அப்பா அம்மாவும் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு அதுவும் அணி வந்ததுலேருந்து நானாலே பார்க்க வர்றதில்ல. எங்கேயாவது கோயிலுக்கு தான் வர சொல்லி பார்த்துக்கிறது. அவங்களுக்கு தான் துணி எடுக்க சொல்லியிருக்கு. எடுத்துகிட்டு வருவார். கொடுக்கும்போது வந்து பார்க்கட்டும். நீ சொன்னா கேட்க மாட்டியே. அதை சாப்பிட்டானே நீ வேற. வாங்க. ம். கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தேனா அதான் லேட் ஆயிடுச்சு. பத்மா சொன்னா சும்மா சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ம். நீ போம்மா. போய் மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து செய். இந்த பார்க்க அண்ணே. தண்ணி போட்டிருக்கேங்க. குளிச்சுட்டு வரீங்களா என்ன? ம் சரி, குளிச்சுட்டு வாங்க. சாப்பிட எடுத்து வைக்கேன். ம் இதில் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை எடுத்து வச்சிரு. ம். ஏன் பிள்ளைக்கு முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லையே. சரி, நான் குளிச்சுட்டு வரக்குள்ள உங்கள் அண்ணன் போகிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. காரில் இருக்குது, எடுத்து கொடுத்துரு என்ன? ம். நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. எங்கள் அண்ணன் இருப்பான். ம் பிள்ளைங்க நான் பார்த்தாவே சிரிக்கீங்க. அப்பா நோடி வருங்க. இன்னைக்கு ரெண்டு பேர்த்தோட முகமே சரியில்லையே. ஏதோ நடந்திருக்கு. வந்து என்ன ஏதுன்னு கேட்டால் தான் தெரியும்.